श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियसीह सत्वतन्तसतन्तो वेयन्तार्यवय्यो मयि सन्निध्येयुषैषयं हि ययं मे नमः तियसाननाहम् सत्यं दासान अच्युयं तिरजोयिं गलुरनयितडतमालम् अहिन्दनयरो सहायलेखगैन्दम् எம்பெருமானை சரணடைந்தவன் ஒரு நாளும் யமலோகத்துக்கு போக வேண்டிய மோசமான கதியானது வராது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை, அதாவது பிரமாணங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அது, அந்த விஷயத்தை சாதித்தார். அதனாலே யமலோகத்துக்கு பயப்படுபவர்கள் எல்லாருமே எம்பெருமானுடைய திருவடியை சரணடைகிறார்கள், எம்பெருமானை ஆசிரிக்கிறார்கள். கர்ம கதி தோஷ துக்கிதாக, புண்ணியபாப கர்மத்தை நினைச்சா பயமாதான் இருக்கு. அதனாலே அந்த பயத்தினாலே துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள் யமலோகத்துக்கு போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நினைத்து பயப்படுபவர்கள் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அர்ச்சயந்தி தவச்சரணம், எம்பெருமானுடைய திருவடியிலே அவர்கள் அர்ச்சனை செய்கிறார்கள். அப்படின்னு கிந்த்வயா நாச்சிர கேசக கேசவ கிளேசநாசனஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு யமன் கேட்கறானா, என்ன கேசவார்ச்சனை பண்ணலையா, கேசவார்ச்சனை பண்ணா நீங்க வர வேண்டாமே அப்படின்னு யமன் அங்க வந்து யமன் நரகலோகத்துக்கு வரவாளை பார்த்து யமன் கேட்கறான். கேசவஹா கிளேசநாசனஹான்னு பெயராச்சே. கேசவன்னா கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடியவன். அதனால அவனை ஒரு தடவை அர்ச்சனை பண்ணா கூட நீங்க வராம தப்பிச்சிருக்கலாமே, ஏன் இப்படி பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டியேன்னு யம தர்மராஜன் அங்க வர்றவனை நினைச்சு அவனே கஷ்டப்படுறான். இப்படி இங்க வந்து மாட்டிக்கிறங்களே, சுலபமான ஒரு காரியம் பண்ணா போருமே, கேசவார்ச்சனம் பண்ணா போருமே, தப்பிச்சிருக்கலாமே, அதை விட்டுட்டு என்னென்னமோ தப்பு காரியங்கள்லாம் பண்ணி கடைசியில இங்க வந்து நிக்கிறங்களேன்னு யமனே துக்கப்பட்டு கொண்டு சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அதனால நார்ச்சிதா அப்படின்னு கேசவார்ச்சனம் சொல்றதுக்கு அப்படின்னா அது வச்சுதான் சொல்றாரு இந்த இடத்துல. அர்ச்சயந்தி தவச்சரணம் அச்சுத பிரபிருஷ்ட மன்மத ரசாஸ்வாதாக. அப்படி பகவானுடைய திருவடியில அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாபம் பண்ணுவது தானா குறைந்து விடும். எதுக்காக பாபம் பண்றான் அப்படின்னா, ஏதோ ஒரு ஆசையினால, பைசாவினால ஆசையோ பதவியில ஆசையோ ஏதோ ஒரு ஆசையினால தானே பாபம் பண்றான். அந்த ஆசைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். எம்பெருமான் திருவடியிலே தான் ஆசை அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிறபடினால கண்கூடாகவும் நம்ம பார்க்கலாம், எம்பெருமானுடைய திருவடியை அர்ச்சிப்பவர்களுக்கு மெதுவாக பாபங்கள் குறையும் அப்படிங்கிறது. அடுத்த ஸ்லோகம் இப்ப நம்ம பார்க்க போறோம். 57வது ஸ்லோகம். ஆலக்கை துகச்சலனே அச்சுய விஹினாவி அச்சனா ஆயரியாம் ஜாயே கந்தந்தி பவுத்தா ஜாயே கந்தி பவுத்தா சேஷம் வாம் சயம் சிரேண பகிகண்டசிதம் ஆலகதி தவ சரணௌ அச்சுத விதினாப்யர்ச்சனா ரசிதா ये ஏகாந்தி பிரயுக்தா சேஷாமிவ ஸ்வயம் சிரசா பிரதிகிருஹாசிதாம். ஆனால் கேசவ அர்ச்சனம் பண்ணால் யமலோகத்திலும் போகாமல் தப்பிக்கலாம் என்பதாக நினைத்து கொண்டு எல்லாருமே கேசவார்ச்சனம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். யாருக்கு யமலோகத்துல பயம் இருக்கோ அவெல்லாம் கேசவார்ச்சனம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு. ஆனா இதுல ஒரு விஷயம் புரியல. கேசவார்ச்சனம் பண்ணபடினாலே கேசவன் வந்து நம்மளுடைய பாபத்தை எல்லாம் மன்னிச்சுடுவான் அப்படின்னும் நம்மளை யமலோகத்திலேருந்து போக விட்டாமல் தப்பிப்பான் அப்படின்னு சொல்றதுல ஒரு விஷயம் புரியல. என்ன கேட்டா, நம்ம அர்ச்சனத்தினாலே அவனுக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன இருக்கு? அவனுக்கு ஒன்னும் ஆக வேண்டாமே. நம்ம அர்ச்சனை பண்ணிதான் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நாம திருமஞ்சனம் பண்ணிதான் அவனுக்கு வந்து தாபம் தீரணுங்கிறது கிடையாது. நாம பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிதான் அவனுக்கு வந்து பசி தீரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா பசி கிடையாது, தாபம் கிடையாது, ஒரு தோஷமும் கிடையாது அவனுக்கு. அப்படி இருக்கச்ச நம்முடைய அர்ச்சனையை அவன் ஏற்றுக்கொள்வானா? எதுக்காக ஏற்றுக்கொள்வான்?
யார் அர்ச்சனை பண்ணா என்ன பண்ணாட்டா என்ன, அவனுக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லையே. அப்ப நம்ம அர்ச்சனையை அவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரத்யுபகாரத்தை செய்யறான். யமலோகத்துக்கு போக விட்டாமல் தடுக்கிறான்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு உபகாரம். யமலோகத்துக்கு போய்தான் ஆகணும். எல்லாரும் நாமளும் பாபம் பண்றோம், போய்தான் ஆகணும். ஆனா யமலோகத்துக்கு போக விட்டாமல் நம்மை காப்பாற்றுகிறான் அப்படின்னா முதல்ல நாம பண்ண அர்ச்சனையை அவன் ஏத்துப்பானா? ஏன்னா அவனுக்கு இதனால ஏதாவது இருக்கா? அப்படி ஏத்துண்டாலும் அதுக்காக இவ்வளவு பெரிய பலனை கொடுப்பானா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் வரும். இதுக்கெல்லாம் அந்த மகாபாரதத்துல சொல்லி இருக்கிற சமாதானத்தையே சொல்ற. பெருமான நிறைய பேர் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா. குறிப்பாக பிரம்மா சிவன் முதலானவர்கள் அர்ச்சனை பண்ணுகிறார்கள். தேவர்கள்லயே சிரேஷ்டரானவர்கள் பிரம்மா சிவன் முதலானவர்கள். அதுக்கப்புறம் சாதாரணப்பட்டவர்கள்லாம் அர்ச்சனை பண்றா. அதுக்கப்புறம் மனுஷால சாதாரணமானவன் அர்ச்சனை பண்றா. அதுக்கப்புறம் ஏகாந்திகள் அப்படின்னு பெருமாளையே நம்பி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அர்ச்சனை பண்ணுகிறார்கள். இதுல யார் அர்ச்சனை பண்ணாலும் அதை பெருமாள் திருவடியில போய் அது சேருமா. பிரம்மாவோ சிவனோ அவெல்லாம் பண்ண அர்ச்சனையை பெருமாள் திருவடியில ஏத்துக்கிறான். ஏன்னா பெருமாள் திருவடியில பண்ற அர்ச்சனை அதை ஏத்துக்கிறான். ஆனால் ஏகாந்திகள் யார் அர்ச்சனை பண்ணுகிறார்களோ அவன் சமர்ப்பிக்கிற உபகாரங்களை பகவான் தலையினாலே வணங்கி ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு மகாபாரதம் சொல்லுகிறது. அதனால பெருமாள் அதை ஏற்றுக்கிறானா அப்படின்னு கேட்டா ஏற்றுக்கொள்கிறான்னு மட்டுமல்ல, அதை ரொம்ப உகப்போடு கூட பிரீத்தியோடு கூட ஏத்துக்கிறான். ஏகாந்திகள் பண்ணக்கூடிய அர்ச்சனத்தை, அதாவது தேவர்கள்லாம் பண்ணதை கூட அவன் திருவடியினால்தான் ஏத்துக்கிறான். ஏகாந்திகள் பண்ணக்கூடிய அர்ச்சனத்தை அவன் தலையாலே வணங்கி ஏத்துக்கிறான், தலையாலே தாழ்த்தி ஏத்துக்கிறான் அப்படின்னு பிரமாணங்கள் சொல்லுகிறது. ஏன்னு கேட்டா பாவத்துக்கு அத்தனை மரியாதை கொடுக்கிறான். எந்த பாவத்துல பண்றான் அப்படிங்கிறதுக்கு அத்தனை மரியாதை கொடுக்கிறானா. அதனால பெருமாள் கட்டாயம் ஏற்றுக்கொள்கிறான். அதை தனக்கு பெரிய லாபமா நினைக்கிறான். அதுக்கு தான் பெரிய பலனை கொடுக்கணும்னு நினைக்கிறான். பலனை கொடுக்கிறான் என்பது மகாபாரதம் முதலானதுல சொன்ன விஷயம் அப்படின்னாரு. மகாபாரதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டான்னா, யத் பிரம்மா ரிஷயஸ்சைவ ஸ்வயம் பசுபதிஷ்சயத் சேஷாஸ்ச ரிஷயஸ் சிரேஷ்டாஹ தைத்யதானவ ரக்ஷசாஹ நாகா சுபர்ணா கந்தர்வாஹ சித்தா ராஜர்ஷயஸ்சயே ஹவ்யம் கவ்யம் ச சததம் விதியுக்தம் பிரயுஞ்சதே தத் சர்வம் தேவதேவஸ்ய சரணா உபதிஷ்டதே அப்படின்னு இருக்கு. பிரம்மாவோ சிவனோ இன்னும் ரிஷிகளோ அதை தவிர சிரேஷ்டர்களாக இருக்கக்கூடிய தைத்தியர்கள், தானவர்கள், ராட்சசர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், ராஜரிஷிகள் இவர்கள்லாம் என்ன சமர்ப்பிக்கிறாளோ, கவ்யம் முதலானது என்னென்ன சமர்ப்பிக்கிறாளோ இது எல்லாம் தேவதேவஸ்ய சரணௌ உபதிஷ்டதே, எம்பெருமானுடைய திருவடியில போய் சேரும். எம்பெருமான் திருவடியினாலே ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதே இன்னொரு இடத்துல சொல்லச்ச யாக்கிரியா சம்பிரயுக்தா ஸ்யு ஏகாந்தகத புத்திவிஹி தாஸ் சர்வா சிரசா தேவஹ பிரதிகிருஹாதி வை ஸ்வயம் அகோஹ்யேகாந்தின சர்வான் பிரீணாதி பகவான் ஹரிஹி அப்படின்னு ஏகாந்திகளா இருக்கிறவர்கள் பெருமாளுக்கு பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய பிரீத்திக்காக அப்படின்னு சமர்ப்பிக்கிறவர்கள் எதை சமர்ப்பிக்கிறாளோ அதே பகவான் தன்னுடைய சிரஸ்னாலே ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு இந்த வசனத்துல இருக்கு. ஆக இது ரெண்டையும் அடிப்படையா வச்சுட்டுதான் இந்த ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். ரகசிய திரேசார்த்தோட இந்த விஷயத்தை சாதிச்சிருக்கார் சுவாமி. ஆலகதி தவ சரணௌ அச்சுத விதினா பியர்ச்சனாச்சரிதா. எம்பெருமானே அச்சுத விதினாபி அர்ச்சனா ஆச்சரிதா. பிரம்மாவே ஒரு அர்ச்சனம் பண்ணா கூட அது தவ சரணௌ ஆலகதி, உன் திருவடிகளிலே சேரும், திருவடிகளில் ஒட்டும் அப்படின்னு அர்த்தம். விதினாபி அப்படின்னா பிரம்மாவே பண்ணா கூட அது உன் திருவடியில சேரும். ஏன் ஏகாந்தி பிரயுக்தா, ஆனா ஏகாந்தி பிரயுக்தா, ஏன் ஏகாந்தி வேண்டாம் சேதா ஏகாந்தி பிரயுக்தா, ஏகாந்திகள் பண்ண அர்ச்சனா அப்படின்னு கொள்ளும் அத எம்பெருமான் சேஷாமிவ ஸ்வயம் சிரசா பிரதிகிருஹாசி, தலையினாலே ஏற்றுக்கொள்கிறான். சேஷாமிவ
அப்படின்னா பரியட்டம் போலேன்னு அர்த்தம். நமக்கு கோயில்ல பரியட்டம் சடாரி எல்லாம் சாய்ச்சா வச்சுக்கோங்க. அப்ப பரியட்டத்தை தலை வணங்கிதானே ஏத்துப்போம், ஏன்னா கௌரவத்தினால. அதுபோல இவா பண்ணக்கூடிய அர்ச்சனையை சமர்ப்பணையை பெருமாள் சிரஸ்னாலே வணங்கி ஏத்துக்கிற மாதிரி அவன் தலையை குனிஞ்சு அவ்வளவு சந்தோஷத்தோடு கூட, அவ்வளவு பிரீத்தியோடு கூட, அவ்வளவு கௌரவத்தோடு கூட எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான். அதே எம்பெருமானே நீ ஏற்றுக்கொள்கிறாயே அப்படின்னு சொல்ற. அதனால முன்னாடி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வருது. அதான் ஏத்துப்பானா அப்படின்னு கேட்டா கட்டாயம் ஏத்துப்பான், பிரீத்தியோடு ஏத்துப்பான். ஏன்னா ஏகாந்தி பாவத்தோடு கூட நாம சமர்ப்பிக்கப்படினால கட்டாயம் பிரீத்தியோடு ஏத்துப்பான் அப்படின்னு. லோகத்திலேயே கூட ஒரு பெரிய மனுஷரை பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சாதாரணமா யாராவது ஒருத்தன் ஏதோ ஒரு உபகாரம் கொண்டு வந்தான்னா அவர் என்ன பண்ணா அங்க அப்படி அந்த இடத்த வச்சுருங்கோ, வச்சுட்டு போங்கோ அப்படின்வார். இதே விசேஷமா அவருக்கு ரொம்ப வேண்டியவர், அவர் பார்க்கணும்னு ஆசையோடு வந்திருக்காரு வந்தா, அப்ப அவர் முன்னாடி வந்து நின்று அவர் கொடுக்குற மாலையோ அவர் கொடுக்குற வஸ்திரமோ எல்லாத்தையும் தானே தன் கையால வாங்கிப்பார். இல்லாட்டா மற்றவாளுக்கெல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு போங்கோ அப்படின்னு சொல்லுவார். இல்ல கையில வாங்கிப்பார். சில பேர் கொடுக்கறத அங்கேயே வைங்கோன்னுவார், சில பேர் கொடுக்கறத கையால வாங்கிப்பார், சில பேர் கொடுக்கறத தானே முன்னாடி வந்து தலையை தாழ்த்தி வாங்கிப்பார் அப்படின்னு இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரிதான் பெருமாள் கூட எது பண்ணாலும் பெருமாளுடைய சரணத்துல வந்து சேரும் அப்படின்னு பிரமாணம் சொல்லியிருக்கு. பிரம்மா முதலானவர்கள்லாம் அவர்கள் சமர்ப்பணம் எதுவானாலும் பெருமாள் வந்து பெருமாள் திருவடியில் தானே சமர்ப்பிக்கிறார், அதனால அங்க வந்து சேரும் அப்படின்னு. ஆனால் ஏகாந்தி பிரயுக்தா, ஏகாந்திகளா இருக்கிறவா செய்யறத பெருமாள் வந்து தன்னுடைய சிரஸ்னாலே அவன் ஏற்றுக்கொள்கிறான்னா அத்தனை பாவத்தோடு கூட பிரீத்தியோடு கூட பெருமாள் ஏத்துக்கிறான். ஏன்னா இவாளுடைய பாவம், அதனாலதான் ஏகாந்தின்னு போட்டார். அவர்கள்லாம் ஏகாந்திகள் இல்லை. யாரு? பிரம்மா முதலானவர்கள்லாம் ஏகாந்திகள் இல்லை. ஆனா இங்க ஏகாந்திகள் சமர்ப்பிக்கிறத அப்படி ஏத்துக்கிறான். ஏகாந்தினா என்ன அர்த்தம்னா ஒரே அந்தத்துல இருப்பவர்கள். எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம், எம்பெருமானே பிராபியம், எம்பெருமானே பிராபகம், அவனை தவிர நமக்கு வேற பிரயோஜனம் எதுவுமே கிடையாது, பகவத் பிரீத்தி ஒண்ணுதான் பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரே தீர்மானத்துல இருக்கிறவனுக்கு ஏகாந்தி அப்படின்னு பெயர். மற்ற பெயர்கள்லாம் எம்பெருமானை பூஜிக்கும் போது அதனால தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பார்கள். பெருமாளை பூஜிச்சாதானே யமலோகத்திலேருந்து தப்பிக்கலாம், பெருமாளை பூஜிச்சாதானே கர்மத்திலேருந்து மெதுவாக விடுபடலாம் அப்படின்னு நினைச்சு பூஜிப்பார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் பகவத் பிரீதிக்காக அப்படின்னு பெருமாளுக்கு முகோல்லாசம் வரணும் அப்படிங்கிறதுக்காக யார் வந்து இந்த பூஜையெல்லாம் பண்றாலோ அவர்கள்லாம் வந்து ஏகாந்திகள். ஏன்னா பெருமாளையே உபாயமாயும் உபேயமாயும் வச்சு வேற பலனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அந்த எம்பெருமானைத்தான் அடையணும், அவனை தவிர வேறு பலம் வேண்டாம். அந்த எம்பெருமானை அடைவதற்கும் அவனே தான் உபாயம், அதுக்காக வேற உபாயம் தேடி போக வேண்டாம் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவர்கள் ஏகாந்திகள் அப்படின்னு பேர். அவர்கள் சமர்ப்பிப்பதை பெருமாள் பிரீத்தியோட ஏத்துக்கிறாங்க. ஏன்னா பெருமாளுக்காக தானே அவர்கள் இருக்கா. அப்ப அதை பெருமாள் யோசிச்சு பார்க்கிறாங்க. பாகவதத்தில் சொல்லும் போது பெருமாளே அழகா சொல்ற, என்னை தவிர அவர்களுக்கு வேறு பிரீத்தி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அவர்கள் கேட்டுவார் எதுவானாலும் நான் தான் அப்படின்வார். அதே மாதிரிதான் எனக்கும், நானும் அதே மாதிரி அவர்கிட்ட அவர்களை தவிர எனக்கும் வேற விஷயம் தெரியாது. எனக்கு அவ எதை கொடுத்தாலும் ரொம்ப வசதி. எனக்கு அவளுக்கு எப்படியோ அவ என்கிட்ட எந்த அளவு பிரீத்தி வச்சிருக்காளோ அந்த மாதிரி நானும் அந்த அளவு பிரீத்தி வச்சிருக்கேன். அவ லோகத்துல இருக்கிற வஸ்துலாம் ஆசையெல்லாம் விட்டுட்டு வைராக்கியத்தோடு கூட அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு என்ன போகம் இருந்தாலும் சீச்சின்னு உதறி தள்ளிட்டு கஷ்டமோ நஷ்டமோ பெருமாளோட கூட பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு வரா. சௌக்கியமா இருந்துட்டு நஷ்டமெல்லாம் படாமல் கஷ்டமெல்லாம் படாமல் சௌக்கியமா இருக்கலாமேனா அது வேண்டாம், பெருமாளோட கூட இருக்கணும், பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு இருக்கணும் இருக்கா. அப்ப அவளை கேட்டு பாருங்க, நான் தான் வாழ்க்கையிலேயே பெரிய லட்சியம் அப்படின்னு சொல்லுவா. அப்ப அவ சொல்றதுல கொஞ்சமாவது எனக்கு இருக்க வேண்டாமா? அதனால அவ கொடுக்கறதுதான் எனக்கும் பெரிய லட்சியம், நானும் அதைத்தான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றேன். அதனால ஏகாந்தி பிரயுக்தா, அதை எம்பெருமான் சேஷாமிவ, சேஷானா பரியட்டம், இந்த பரியட்டம் போல எம்பெருமான் வந்து சிரஸ்னாலே ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல ஆலகதி தவச்சரணோ, தவச்சரணோ உன்னுடைய திருவடிகளிலே, ஆலகத்தினா அடைகிறதுன்னு அர்த்தம், உன்னுடைய திருவடிகளே அடைகிறது. எது? விதினாபி அர்ச்சனா ஆச்சரிதா, பிரம்மாவே அண்ணா அர்ச்சனையா இருந்தாலும், ஆச்சரித்தான செய்த அர்ச்சனையா இருந்தாலும் அது எம்பெருமான் திருவடியிலே வந்து சேரும்.
விதினா அபி அப்படின்னா பிரம்மாவனால கூட அர்த்தம். ஆனானப்பட்ட பிரம்மாவானாலும் பெருமாள் பிரம்மாவா அப்படியா பிரம்மாவே வந்துட்டாரா அப்படின்னு கௌரவம் கொடுக்க மாட்டான். ஆனா ஏகாந்திகளுக்கு அந்த கௌரவத்தை கொடுப்பான் அப்படின்னு அர்த்தமாச்சு. விதினாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. விதினா சாஸ்திர விதிப்படி அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. எதுவுமே சாஸ்திர விதிப்படி பண்ணாதான் அது விசேஷம். அப்படி சாஸ்திர விதிப்படி பண்ணாலுமே மற்றவர்கள் பண்ணதை பெருமாள் திருவடியில ஏத்துப்பான். அந்த சாஸ்திர விதிப்படி பண்ணாலுமே சாஸ்திர விதிப்படி தானே பண்றேன், எப்படி பண்ணாலும் பெருமாள் திருவடியில ஏத்துப்பான். ஆனா ஏகாந்திகள் பண்றதை பண்ணக்கூடிய அனுஷ்டானமோ இல்ல சமர்ப்பிக்கக்கூடிய உபச்சாரங்களையோ அதெல்லாம் தலையினாலே ஏத்திப்பான் அப்படிங்கிறது. மற்றவையெல்லாம் சாஸ்திரப்படி பண்ணா கூட ஏகாந்திகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ தங்களுக்கு ஒரு பலனுக்காக பண்ணுகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப பெருமாள் திருவடியினாலே ஏற்றுப்பான் அப்படின்னு அர்த்தம். அதனால விதினாபி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் கிடைக்கிறது. பிரம்மாவனாலேயும் ஒரு அர்த்தம், சாஸ்திர விதிப்படி அப்படின்னாலும் ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. ஆலகதி தவச்சரணம் அச்சுத விதினாபி அர்ச்சனாச்சரிதா. அச்சுதன கைவிடாதவனே எம்பெருமானே அப்படின்னு அர்த்தம். ஆகாஷாத் பதிதந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதிலாம் நிறைய வச்சனங்கள் இருக்கு. யார் எந்தெந்த தேவதையை பூஜிச்சாலுமே பெருமாள் கிட்டதான் வந்து சேரும். அந்தந்த தேவர்கள்லாம் பெருமாள் கிட்ட வந்து பூஜிச்சா கடைசியில் அது பெருமாள் கிட்டதான் வந்து சேரும் அப்படின்னாக்கு. அதுக்கப்புறம் ஏகாந்தி பிரயுக்தா யா ஏகாந்தி பிரயுக்தா. ஏகாந்தியா இருக்கிறவன் அவன் என்ன பிரயுக்தான எதை கொடுக்கறானோ, பலனை நினைத்து பார்க்காமல் பகவத்கீதை எதை கொடுக்கறானோ அதை சேஷாமிவ பரியட்டம் போல தலையினாலே தாங்குகிறான். சாக்கிரியா சம்பிரயுக்தா சிறு ஏகாந்தகத புத்திவிஹி தா சர்வா சிரசாதேவ பிரதிகிருண்ணாதி வரி ஸ்வயம். தானே தலையினாலே ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு இருக்கு. அதனால கட்டாயம் ஏத்துப்பான். ஏத்துன்றபடினால ரொம்ப பிரீத்தியோடு இருந்து அவன் யமலோகத்துக்கு இவர்களை போக விட்டாமல் தடுப்பான் அப்படிங்கிறது சரியாத்தான் இருக்கு. ஏத்துக்க மாட்டாங்கிறது கிடையாது. ஏதோ பெரிய லாபம் தனக்கு கிடைச்ச மாதிரியாக அதான் சேஷாம் இவ அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன் பெரிய லாபம் தனக்கு கிடைச்ச மாதிரி நினைச்சுட்டு அதை ஏத்துக்கிறான் அப்படின்னு. எப்படி ஆனால் ஆண்டாள் சமர்ப்பித்த மாலையை பெருமாள் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு கோதா ஸ்துதியில ஒரு மூலியம் தத்தே நதேன சிரசா தவ மௌலி மாலாம் அப்படின்னு. நதேன சிரசா தலை வணங்கி ஆண்டாளுடைய மாலையை பெருமாள் ஏத்துக்கிறானோ. பெருமாள் எதுக்கு தலை வணங்கணும்? அவன் தான் சர்வேஸ்வரன் ஆச்சே. ஆண்டாளுக்கும் கூட ஈஸ்வரன் தானே அவன். அவனுக்கு அதான திருப்பாவை பாடிருக்கார், நாச்சியார் திருமொழி பாடிருக்கார். சர்வேஸ்வரன் அவன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் நாச்சியார். அப்ப எதுக்காக அவன் தலை வணங்கணும் அப்படின்னு கேட்டான்னா ஒரு பிரீத்தினாலதான். தத்தே நத்தேன சிரசா இத கல்யாண கட்டத்துல சொல்ற. ஆச்சியாரோட சூரி கொடுத்த ஆச்சியாரோட கல்யாணம் வரைச்ச அப்ப அந்த கல்யாணத்துல மாலை மாத்திப்பார்கள் இல்லையா? அப்போ அந்த மாலையை ஆண்டாளுடைய மாலையை சமர்ப்பிக்கும் போது கல்யாணத்துல எப்படிப்பட்ட மாப்பிள்ளையா இருந்தாலும் மணப்பெண் போடக்கூடிய மாலை அப்படின்னா உடனே தலைவணிக்கு தான் இது வாங்கிக்கணும். அப்படியே தலை கம்பீரமா இருந்துட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது இல்லையா? தலைவணங்கி ஏத்துப்பான். ஏன்னா அது ஒரு அன்பனுடைய ஒரு அடையாளம், ஸ்நேகத்தினுடைய அடையாளம். ஸ்நேகம் கௌரவம் ரெண்டும் இருந்தா அந்த தலைவணங்கி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு. அந்த ரீதியில பெருமாள் இப்போ ஒரு பிரீத்தி இருக்கு அப்படிங்கிறபடினால அதனுடைய அடையாளமாக தலை வணங்கி ஆண்டாள் சமர்ப்பிக்கிற மாலைங்கிறது மற்ற எல்லாரும் சமர்ப்பிக்கிற மாலையை காட்டிலும் விசேஷம். இங்க சொன்ன மாதிரி பிரம்மாவோ சிவனோ இன்னும் யார் யாரோ அவர்கள்லாம் கொடுத்த மாலையை காட்டிலும் ஆண்டாளுடைய மாலை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா பக்தி பாவத்தோடு கூட பிரேம பாவத்தோடு கூட வந்திருக்கிற மாலை. சூடாபதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம். சூடாபதேன வருவார், தலையினாலே வாங்கி கொள்கிறான் அப்படின்லாம் வருது. ஆஹா, அந்த மாதிரி இங்க இவர்கள் செய்யக்கூடிய இவர்கள் சமர்ப்பிப்பதை எல்லாவற்றையுமே அவன் தலையினாலே வாங்கிக் கொள்கிறான் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஆலகதி தவ சரணோ அச்சுத விதினாப்யர்ச்சனாச்சரிதா யா ஏகாந்தி பிரயுக்தா சேஷாமிவ ஸ்வயம் சிரசா பிரதிகிருண்ணாசிதாம். அடுத்த ஸ்லோகம்.
துகமுக ஜோன்ஹாதாவிய மானச சசியந்த பவஹ சந்நிகபாஹே அச்சுயன முயசி பத்தே கலம்பகோளநிக கண்டயந்த நியங்கே தத் தவ முக ஜோத்ஸ்னாத்ராவித மானச சசிகாந்த பிரவாக சந்நிபபாஷ்பான் அச்சுத நமுஞ்சசி பக்தான் களம்பகோளநிப கண்டகாயமான நிஜாங்கான். ஏகாந்திகளா இருப்பவர்கள் அவர்கள் நல்ல பக்தி பாவத்தோடு கூட தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னு புஷ்பத்தை எடுத்து அப்படி சமர்ப்பிச்சார்னா பெருமாள் தலையினாலே ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அவர்கள் அப்படி சமர்ப்பிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் ஒண்ணு தெரியுமா? அதை இந்த ஸ்லோகத்துல சொல்ற. பெருமாளுக்கு என்ன ஆனாலும் தெரியும், எந்த பாவத்துல சமர்ப்பிக்கிறாங்கிறது தெரியும். ஆனா நாமளாம் கூட கண்டுபிடிக்க முடியும் எப்படி இவர் ஏகாந்த பாவத்துல பெருமாள் கிட்ட பிரீத்தியோட சமர்ப்பிக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய சமர்ப்பண பாவனைய பார்த்தாலே தெரியுமா? எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, கையில புஷ்பத்தை வச்சுட்டு இருப்பார், கண்ணில் அப்படியே ஜலம் ஜலமாக இருக்கும், உடம்பெல்லாம் அப்படியே ஆனந்தத்தினாலே மயிர் கூச்சேரியே இருக்கும், அப்படியே மனசுல பகவான் நிறைஞ்சிருக்காங்கிறது அவளுடைய முகத்துல பார்த்தா தெரியும். அப்படி வச்சுன்னு கையில புஷ்பத்தை வச்சு சமர்ப்பிப்பார். ஏதோ கையில புஷ்பத்தை எடுத்தோம் வச்சதாயனமாக அனந்தாயனமானோ இல்ல கேசவாயனமாக நாராயணனமாக மாதவாயனமாகன்னு சொல்லிட்டு போடுவது இல்லை. புஷ்பத்தை சமர்ப்பித்தார், புஷ்பத்தை போடுதல் இல்லை, புஷ்பத்தை சமர்ப்பிப்பார்கள் அர்ச்சகர்கள். இந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கும் போதும் கையில புஷ்பத்தை வச்சுண்டு கண்ணில் கண்ணீர் சொரிய அப்படி அழகா அவர்கள் புஷ்பத்தை சமர்ப்பிப்பார்கள், வஸ்திரத்தை சமர்ப்பிப்பார்கள், தீர்த்தத்தை சமர்ப்பிப்பார்கள், பிரசாதத்தை சமர்ப்பிப்பார்கள். இதெல்லாம் ஒரு லட்சணம், பக்திக்கு லட்சணம், பக்தி பாவத்துக்கு இதெல்லாம் ஒரு லட்சணமா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை வச்சுதான் இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. பொதுவாகவே இந்த பிரமாண ஸ்லோகங்களை வச்சுட்டுதான் இந்த அச்சுத்திர ஸ்லோகங்கள்லாம் பண்ணிட்டே வர. இவரா சொல்லல. போன ஸ்லோகத்துல சொன்னதெல்லாம் மகாபாரத ஸ்லோகம், அதுவும் மகாபாரதம் முதலானதுல இருக்கிற ஸ்லோகம். இப்ப பாருங்க, மத் பக்த ஜன வாத்சல்யம் பூஜாயாம் சானுமோதனம் மட்கதா சிரவணே பக்தி ஸ்வர நேத்ராங்க விக்ரியா ஸ்வயமாராதனே யத்னஹ மமார்த்தே டம்பவர்ஜனம் மமானுஸ்மரணம் நித்யம் யச்ச மாம் நோபசீவதி பக்திரஷ்டவிதாஹ்யேத யஸ்மின் லேச்சேபி வர்த்ததேன்னு ஆரம்பிச்சு சில ஸ்லோகங்கள் ரகசியத்திரேசாரத்துல இதை எடுத்திருக்காங்க. அஷ்டவித பக்தி அப்படின்னு, பக்தியில 8 விதம் இருக்கு. நாம நவவித பக்தின்னு பாகவதத்துல ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோம். சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மநிவேதனம் அப்படின்னு நவவித பக்தி. சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் அந்த மாதிரி இருக்கு. பெருமாளை கண்ணால பார்க்கிறதோ, காதால கேட்கிறதோ, மனசால ஸ்மரிக்கிறதோ, வாயால நாம கீர்த்தனம் பண்ணுவதோ எல்லாமே ஒரு பக்தி தானே. அர்ச்சனம், கையால பூஜை செய்வதல், வந்தனம், உடம்பால சேவித்தல், பிரதட்சிணம் பண்ணுதல் எல்லாமே எல்லாமே பக்தியினுடைய ஒரு துறைகள், 9 துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பக்தி இருக்குங்கிறது நன்னா வெளிக்காட்டும்படியான சில விஷயங்கள்லாம் இருக்கான். அது அஷ்டவிதான்னு சொல்றேன், 8 விதம். ஒண்ணு மத் பக்த ஜன வாத்சல்யம், நல்ல பெருமாள் கிட்ட பக்தி இருக்குங்கிறது வெளியில தெரியும்படியாக இருக்கக்கூடிய அடையாளம்னு வச்சுப்பாமே. ஒண்ணு, பக்த ஜனங்களை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம் இருக்கும் அவனுக்கு. ஏன்டா இங்க வந்தான்னு தோணாது. ஐயோ பாகவதர் வந்திருக்கார், பக்தர்கள் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவளோட பேசுறத, பார்க்கறத, பழகிறத சந்தோஷத்தோடு எடுத்துப்பான். அவ தப்பு பண்ணா கூட தப்பாவே நினைக்க மாட்டான். அவன் அபசாரப்பட்டா கூட அபசாரமே நினைக்க மாட்டான். எனக்கு ரொம்ப வேண்டியவர் நீங்களாவது எங்கிட்ட அபசாரப்படுறதாவது அப்படின்னு அவன் கிட்ட அத்தனை பிரீத்தியோடு இருப்பான். பக்த ஜனங்கள் கிட்ட பிரீத்தி இருக்கும் அப்படிங்கிறது. பெருமாள் கிட்ட பக்தி இருந்து வச்சுக்கோங்க, அதனுடைய வெளிப்பாடு பக்தர்கள் கிட்ட பிரீத்தி இருக்கும். பக்தர்கள் கிட்ட பிரீத்தி இல்ல, சண்டை இருக்கும் வச்சுக்கோங்க. அப்ப பெருமாள் கிட்ட பக்தி இல்லை, இவன் தனக்காக பக்தி பண்றான், தனக்கு ஒரு போட்டி பொறாமைக்காக பக்தி பண்றானே தவிர பெருமாளுக்காக இல்லைன்னு ஆயிடும். இது முதல். ரெண்டாவது, பூஜா யாம் சானுமோதனம், பெருமாளுக்கு பூஜை யாராவது பண்ணானா அனுமோதனம் பண்ணுவான். ஆஹா நல்லபடியா நடக்கிறது, அப்படி நடக்க விட்டாம தடுக்க மாட்டான். நல்லபடியா நடக்கிறதுன்னு அதை சந்தோஷப்படுவான். மூணாவது, மட்கதா சிரவணே பக்தி, பெருமாளுடைய கதை யாராவது சொன்னானா ரொம்ப பிரீத்தியோட அதை கேட்பான் அவன். ஏன்னா எனக்கு தெரியும் போ அப்படின்னா சொல்ல மாட்டான்.
அவன் சொன்னதுல என்ன தப்பு அப்படின்லாம் சொல்ல மாட்டான். பெருமாளுடைய கதாஸ்தவனம் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையோட தெரிஞ்ச விஷயமே ஆனாலும் கூட அது ஒரு அனுபவம் தானே, அதனால அதை கேட்பான். 4வது ஸ்வர நேத்ராங்க விக்ரியா, கண்ணுல ஜலம் கொட்டும், வாயில தழுதழுக்கும், நாக்கு தழுதழுக்கும் பேசும்போது. ஏன்னா பகவத் குண அனுபவத்தினாலே கண்ணுல ஜலம் வரும். இதெல்லாம். 5வது ஸ்வயம் ஆராதனே யத்னஹா, இப்படி எல்லாம் மாத்திரம் நம்ம தானும் ஆராதனை பண்றதுக்காக என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணுவான். பெருமாள் ஆராதனம் பண்ணணும், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், பெருமாளுக்கு உபசாரம், பெருமாளுக்கு உபகாரம் அப்படின்னு தன்னால முடிஞ்சு என்னவோ எல்லாத்தையும் இவன் பண்ணிட்டு இருப்பான். அவ பண்றதை கேட்பான் பாப்பான்னு மட்டும் இல்ல, இவன் பண்ணுவான். மமார்த்தே டம்பவர்ஜனம், அடுத்து பெருமாள் கிட்ட ஒரு கைங்கரியம் பண்ணா வச்சுக்கோங்க, அதுல டம்பம் இருக்காது, தற்பெருமை இருக்காது. நான் தான் பண்ணேன் எல்லாம் சொல்ல மாட்டான். தான் பண்ணேங்கிறத சொல்லாமையே பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அகங்காரம் மமக்காரத்தினால பண்றது கிடையாது, பெருமாளுக்காக தானே பண்றது. அதனால மமானுஸ்மரணம் நித்தியம். அடுத்து 7வது எப்பவுமே பெருமாளையே நினைச்சுட்டு இருப்பான், பெருமாளை பத்தியே பேசிட்டு இருப்பான். எப்ப பேசினாலும் பெருமாளை பத்தி பேசிட்டு இருப்பான், எப்பவும் அதே நினைப்பிலே இருப்பான். எச்சமாம் நோபஜீவதி. அடுத்து 8வது விஷயம், பெருமாளை வச்சு பழைப்பு நடத்த மாட்டான். பெருமாளை வச்சு பழைப்புங்கிறது அவளுக்கு கிடையாது. இதை வச்சு பெருமாளுக்கு நம்ம ஒண்ணு சமர்ப்பிச்சு உடனே பதிலுக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாக்குறதோ, இல்ல ஒருத்தர்கிட்ட பைசா வாங்கி 100 ரூபா வாங்கி 50 ரூபா பெருமாளுக்கு கொடுத்து 50 ரூபாய் இவன் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதோ, இந்த மாதிரியான ஏமாத்து வேலையெல்லாம் பண்ண மாட்டான். பெருமாளை வைத்து அவன் பிழைப்பு கிடையாது, பெருமாளுக்காக தான் அவனுடைய வாழ்வே அப்படின்னு இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஆக பெருமாளுக்காக இவனுடைய வாழ்வா, இல்ல இவன் வாழணுங்கிறதுக்காக பெருமாளை உபயோகப்படுத்துறானா அப்படிங்கிறது முக்கியம். இவன் வாழணுங்கிறதுக்காக பெருமாளை உபயோகப்படுத்திட்டு இவன் வாழல, பெருமாளுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பக்தி அஷ்டவிதாஹ்யேஷா, இதுதான் 8 விதமான பக்தியா. பக்தி வெளியில காமிக்கும்படியாக 8 இருக்கு. எஸ்மின் மிலேச்சேபி வர்த்ததே, இது யார்கிட்ட இருந்தாலும் அவன் ரொம்ப விசேஷமானவன். மிலேச்சனா இருந்தாலும் சரி, சாஸ்திரம் படித்தவன் மாத்திரம் இல்ல, சாதாரணமானவா இருந்தாலும் சரி, அவன் ரொம்ப விசேஷமானவன் அப்படின்னு சொல்றேன். சாஸ்திரம் சொல்ற விஷயம். ஆக அதை வச்சுட்டு இந்த ஸ்லோகம், இப்படி இருக்கிறவர்கள் உன்கிட்ட ஏகாந்த பக்தர்களாக இருக்கார்கள், அவர்கள் சமர்ப்பிப்பதை நீ தலையாலே ஏற்றுக்கொள்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். தவ முகஜோத்ஸ்னாத்ராவித மானச சசிகாந்த பிரபாக சந்நிப பாஷ்பானே அச்சுதன முஞ்சசி பக்தான் கலம்பகோள நிப கண்டகாயமான நிஜாங்கானே. எம்பெருமானே, உன்னுடைய திருமுகமே ஒரு சந்திரன் போல. சந்திரனை பார்த்தால் சந்திரகாந்த கல் அப்படிங்கிற கல் உருக ஆரம்பிக்கும் சந்திரனுடைய கிரணம் பட்டால். அதே மாதிரி உன்னுடைய திருமுகத்தை பார்த்தால் இவர்களுடைய மனசு உருக ஆரம்பிக்கும். சந்திரகாந்த கல் உருகிற மாதிரி இவர்களுடைய மனசு உருக ஆரம்பிக்கும். சந்திரகாந்த கல் உருகினா மெதுவா அது நுனியில சின்ன சின்ன டிராப்ஸ் வர ஆரம்பிக்கும், துளிகள். அந்த மாதிரி இவ மனசு உருக ஆரம்பிச்சா அதனாலே கண்ணுல சின்னதாக நீர்த்துளிகள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட பக்தர்கள் கதம்ப கோளனிக கண்டகாயமான நிஜாங்கான, கதம்ப புஷ்பம் போல தன்னுடைய சரீரத்திலே மயிர்கூச்செறிய நிற்பார்கள். ஏன்னா பெருமாளுடைய எண்ணத்தினாலே மனசுல அப்படி ஒரு பாவம் இருக்கிறபடினாலே அது வெளியில தெரியும், ரோமாஞ்சம் அப்படின்னு பெயர். அந்த மாதிரி இருப்பார்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் கொடுப்பதை நீ ஏற்றுக்கொள்கிறாய். அச்சுத நம் உஞ்சசி பக்தான், அப்படிப்பட்ட பக்தர்களை நீ கைவிடுவதே கிடையாது. அப்படி அச்சுதன் இல்லையோ, யாரையும் கைவிட மாட்டாய் இல்லையோ, அதனால நீ கைவிடவே மாட்டாய் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல பக்தருடைய பாவத்தை சொல்லச்ச கூடவே உபமானங்கள் சொல்லிருக்க. அதாவது எம்பெருமானுடைய முகமே ஒரு நிலவு, அது சந்திரகாந்த கல்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சந்திரகாந்த கல் அப்படின்னு ஒரு கல், இதெல்லாம் நம்ம கவிகள்ல நிறைய சொல்றார். சந்திரகாந்த கல்லு, சூரியகாந்த கல், இப்படி கல் எல்லாம் சொல்றார். சந்திரகாந்த கல் என்ன ஆகும்னா, சந்திரனுடைய கிரணம் நல்லா பட்டா பௌர்ணமிலாம் அது உருக ஆரம்பிக்குமா. இப்ப என்ன சொல்றாருன்னா, எம்பெருமானே உன்னுடைய முகம்தான் சந்திரன், இந்த பக்தர்களுடைய மனசுதான் சந்திரகாந்த கல்லு. அப்போ அந்த சந்திரனை பார்த்து பார்த்து இது உருக ஆரம்பிக்கிறது.
நல்ல பூர்ண சந்திரன் ரன்னா ஊருகும் இல்லையோ, அதனால சந்திரனை பார்த்து பார்த்து இவளுடைய மனசு அப்படிங்கிறது சந்திரகாந்த கல்லு மாதிரி உருகுகிறது. உருகி அதனுடைய வெளிப்பாடு என்ன கேட்டா, சந்திரகாந்த கல்லு உருகுச்சுன்னா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, சின்னதா நீர் துளி எல்லாம் வர ஆரம்பிக்கும் கல்லுல இருந்து கூட. அந்த மாதிரி இவாளுடைய மனசு உருக ஆரம்பிச்சா சின்னதா நீர் துளி இவளுடைய கண்ணுல இருந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னு ஸ்வர நேத்திராங்க விக்கிரியான்னு சொன்னதை வச்சுட்டுதான் சொல்றார். தவ முகஜோத்ஸ்னா திராவித, தவ உன்னுடைய முகஜோத்ஸ்னா, முகம்ங்கிறதே ஒரு சந்திர பிரகாசம். ஜோத்ஸ்னா சந்திர பிரகாசம், சந்திரிக்கு சந்திர ஒளி. அதனாலே திராவித திரவமாக்கப்பட்டது, உருகுகிறது. எது? மானச சசிகாந்த, மனசு அப்படிங்கிறது சசிகாந்தன்னா சந்திரகாந்த கல்லு. அதனுடைய பிரவாக சன்னிப பாஷ்பான், சந்திரகாந்த கல்லு சின்ன டிராப்ஸ் எப்படி வருமோ அதை போல பாஷ்பங்கள், ஆனந்த கண்ணீர் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் களம்பகோள நிப கண்டகாயமான நிஜாங்கான. களம்பகோளம் அப்படின்னா கதம்ப புஷ்பம், அது ஒரு வித புஷ்பமா. அது சாதாரண புஷ்பங்கள்லாம் மாதிரி இல்லாமல் அந்த கதம்ப புஷ்பங்கிறது மயிர்கூச்சி எரிஞ்சா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீளமா இருக்குமா. அந்த மாதிரி தன்னுடைய அவயவங்களிலே இவர்கள் அந்த ரோமாஞ்சத்தோடு கூட இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட பக்தானு பக்தர்களை ந முஞ்சசி, எம்பெருமானே நீ கைவிட மாட்டாய். அவர்கள் தருகிற உபகாரத்தை ஏற்றுக்கொண்டு நதேன சிரசா ஏற்றுக்கொண்டு அவர்களை யமலோகத்துக்கு போகாமல் காப்பாற்றிக் கொண்டு அச்சுதனாக உன்கிட்டயே நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அச்சுதான் போட்டபடினாலே பக்தர்களை விடாதவன் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி இங்கேயும் பக்தர்களை விடாமல் அவன் இருக்கான். தவ முக ஜோத்ஸ்னாத்ராவித மானச சசிகாந்த பிரவாக சன்னிபாஷ்பான். அழகான உதாரணம் எம்பெருமானுடைய முகத்துக்கு சந்திரன் தான் உபமானம் சொல்ல முடியும். என்ன கேட்டான்னா, கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படிங்கிற நாச்சியார். கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். கதிர்னா சூரியன் போல இருப்பார், சந்திரன் போல இருப்பார். ராமன் சூரியன் போல இருக்கார், கிருஷ்ணன் சந்திரன் போல இருக்கார், இப்படி எல்லாம் சொல்றது உண்டு. ஏன் ரெண்டையும் சொல்றாருன்னா, ராட்சசர்கள் எல்லாம் பார்க்கச்ச பெருமாளுடைய முகத்தை பார்த்தா சூரியன் போல இருக்கா. சூரியன் எப்படி பொசுக்கிடுவானோ, சூரியன் எப்படின்னு கேட்டானா, சூரியன் ஒரு தூரத்துல இருக்கான், நாமளும் இங்க இருக்கோம், அப்படியே இருந்தா நல்லது. சூரியனோட போய் நான் சண்டை போடுறேன் கிட்ட போறேன்னு போனா பொசுக்கிடுவான். அந்த மாதிரி ராட்சசர்கள்லாம் தள்ளி இருந்தா பரவாயில்ல, பெருமாளோட யுத்தத்துக்கு போனா பொசுக்கிடுவான். அதனால அவர்களுக்கு பெருமாள் சூரியன் போல இருக்கார், பக்தர்களுக்கு சந்திரன் போல இருக்கார். ஏன்னா சந்திரன் எப்படி குளிர்ச்சியா இருக்குமோ அந்த மாதிரி குளிர்ச்சியா இருக்கு. அதனால தவ முக ஜோத்ஸ்னா, அதனால குளிர்ச்சியா இருக்கார். குளிர்ச்சியான முகம், அழகான முகம், சந்தோஷத்தை தரக்கூடிய முகம், இதெல்லாம் பல அர்த்தங்கள் இங்க உண்டு. மானச சசிகாந்த, மானசன்னா மனசு, இவளுடைய மனசுங்கிறது உருகுகிறதாம். உருகாண்டப்பன் நீராயே. சசிகாந்தன சந்திரகாந்தக்கல், அதனுடைய பிரவாக சன்னிப பாஷ்பான், பிரவாகம் போன்ற, சன்னிபன அது போன்ற, பாஷ்பான்னா கண்ணீரை உடையவர்கள். யாரு? பக்தர்கள் அப்படின்னு. இந்த கதம்ப புஷ்பங்கிறது மழை காலத்துல எல்லா இடத்துலயும் பூக்கும்னு எழுதியிருக்காங்க. மழை காலத்துல எல்லா இடத்துலயும் இது பூக்கும். அது ஒரு மாதிரி குச்சி குச்சியா இருக்கும் பொழுது. அதனால நீப புஷ்பம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல அதுக்கு அர்த்தம் எழுதியிருக்காங்க. அச்சுய அச்சுத நமுஞ்சசி பக்தான் களம்பகோண நிப கண்டகாயமான நிஜாங்கான். அடுத்த ஸ்லோகம். ஸ்தவ்வேஷு நிவ்வேரா சரணாகய சச்ச கஹிய சாசய தம்மா கயசங்கா துஹ பர்த்தா ஜந்தி துமம் ஏவ துல்லகம் இயரேஹிம் சர்வேஷ்வபி நிர்வைராஹ சரணாகத சத்ய கிரஹீத சாஸ்வத தர்மாஹ கதசங்காஸ்தவ பக்தாஹ யாந்தி த்வாமேவ துர்லபம் இதரைஹி. அப்படிப்பட்ட பக்தர்கள் எல்லாரும் அவர்கள் உன்னையே அடைகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் கைவிடுவதே இல்லை அப்படின்னு போன ஸ்லோகத்தை சொன்னார் இல்லையோ, அச்சுத ந முஞ்சசி அப்படின்னு.
எந்த அளவு கைவிடுவதில்லை அப்படின்னா என்னைக்குமே கைவிடுவதில்லை. இந்த சம்சாரத்துல இருக்கும் போதும் கைவிடுவதில்லை. கடைசியில அவர்களுக்கு மோட்சத்துக்கு கூட்டிக் கொள்ளும் போதும் அப்பவும் கைவிடுவதில்லை. ஏன்னா அகம் ஸ்மராமி பக்தம் சொன்ன மாதிரி ஞாபகமாக அவர்களை கூட்டு கொண்டு போறான். போன ஸ்லோகத்துல அப்படிப்பட்ட பக்தர்களை கைவிடுவதில்லைன்னு சொன்னத இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்ற. எங்கேயுமே அவர்களை பெருமான் கைவிடுவதில்லை. அதனால பெருமாள் அவ கூடவே இருக்கான். எம்பெருமான் அவளை கைவிடல அப்படிங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு. முதல்ல சர்வேஸ்வபி நிர்வைராக, யார்கிட்டையும் அவளுக்கு துவேஷம் இருக்காது. யார்கிட்டையும் துவேஷம் காமிக்க மாட்டான். ஏன்னா மனசுல அச்சுதன் ஹிருதயத்துல கோவிந்தன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, யார்கிட்டயுமே துவேஷம் தோணாதான். நம்ம மனசுல பெருமாள் இருந்தான்னா துவேஷமே தோணாதான் நமக்கு. அது மாதிரி அவ மனசுல நீ இருக்க எப்பவுமே கைவிடாமல் இருக்கிற அப்படின்னால அவ யார்கிட்டயுமே அவளுக்கு எந்த விதமான துவேஷமுமே இருக்காது. ரெண்டாவது கிரகீத சாஸ்வத தர்மாக, எப்பவுமே தர்மத்தை விட்டு மீறவே மாட்டார்கள். சாஸ்வத தர்மம் எதுவோ அதை நிலையாக பற்றி கொள்வார்கள். மூணாவது கதசங்காக, வெளி விஷயத்துல ஆசையெல்லாம் விட்டவர்கள். எதையுமே ஒரு பற்று இல்லாமல் இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படாமல் இருப்பார்கள். நாலாவது யாந்தித்வா அமேவ, கடைசியில உன்னையே அடைவார்கள். துர்லபமிதரை, மற்றவர்கள்லாம் உன்னை அடைய முடியாது, அப்படி யாராலும் அடைய முடியாத ஒன்னை அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு இந்த 4 அடையாளம் மூலமாக எம்பெருமானே நீ அவர்களை கடைசி வரை கைவிடுவதில்லை அப்படிங்கிறது தெரியுது. இங்கேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரை அவர்களை நீ கைவிடுவதில்லை அப்படிங்கிறது தெரியுது. இப்ப இவாளுக்கு என்னென்ன இருக்கும் ஒண்ணு ஒன்னா பார்ப்போம். சர்வேஸ்வபி நிர்வைராக, அதாவது இங்க பெருமாளை கூப்பிடுச்ச சரணாகத சத்திய அப்படின்னு கூப்பிடுற. யார் சரணாகதி பண்ணுவாளோ அவர்களுக்கு மெய்யனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே நீ அவளை கைவிடுவதில்லைன்னு சொன்ன மாதிரி அவளை என்னைக்குமே கைவிடுவதில்லைங்கிறது மெய்யா இருக்கு. ஏன்னா அதனால அவர்கள் சர்வேஸ்வபி நிர்வைராக, எல்லார்கிட்டையும் வைரம் இல்லாமல் இருக்கா. வைரம்னா துவேஷம்னு அர்த்தம். வேண்டாதவன் அப்படின்னு யாருமே கிடையாது. ஏன்னா வசதி ஹிருதி சனாதனேச தஸ்மின் அப்படின்னு சொல்ற மாதிரி ஹிருதயத்துல அந்த சாட்சாத் இந்த பகவான் இருக்கும்போது அப்புறம் வேண்டியவன் வேண்டாதவன் அப்படிங்கிறதே இருக்காது. ஹிருதயத்துல பகவான் இல்லாமல் நான் அப்படின்னு ஒண்ணு இருந்து வச்சுக்கோங்க. அப்ப நான் எனக்கு வேண்டியவன் சிலவன், எனக்கு வேண்டாதவன் சில பேர் அப்படின்னு ஆயிடும். ஏன்னு கேட்டா எனக்கு யார் அனுகூலமா இருக்காளோ அவ எனக்கு வேண்டியவா, எனக்கு யார் பிரதிகூலமா இருக்காளோ அவ எனக்கு வேண்டாதவா அப்படின்னு ஆயிடும். ஆனா அந்த நான்கிறதே இல்லாமல் எம்பெருமான் தான் என் ஹிருதயத்துல இருக்கான் அப்படின்னு காமிச்சுக்கோங்க. அப்ப வேண்டியவன் வேண்டாதவன் அப்படின்னு இருக்காது. ஏன்னா எம்பெருமான்னா அவளுக்குள்ளேயும் அந்த எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது இருக்கிறபடினால ஏதோ பெருமாள் அவள் அப்படி வச்சிருக்க. அவ உங்ககிட்ட அபச்சாரப்பட்டாளே அப்படின்னா ஏதோ பெருமாள் அவள் அப்படி வச்சிருக்க அப்படின்னா. அவ எங்கிட்ட அபச்சாரப்பட்டாளன்னா உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கார் பாத்துக்கிறார். அவ என்ன அபச்சாரப்பட்டா என்ன, நமக்குள்ள பெருமாள் இருக்கார் அப்படின்னு. ஐயோ இவ்வளவு பெரியவங்க நீங்க உங்ககிட்ட போய் அபச்சாரப்பட்டாளே அப்படின்னா அது உள்ள பெருமாள் இருக்க. எங்கிட்ட அபச்சாரம் பண்ண உபச்சாரம் பண்ண எல்லாம் பெருமாள் இருக்கார் பாத்துக்கலாம் அப்படின்னு. ஐயோ அவ அபச்சாரப்பட்டாளே அப்படின்னா அவளுக்குள்ளேயும் பெருமாள் இருக்க, அபச்சாரப்படுறவாளுக்குள்ளேயும் பெருமாள் இருக்க. அதனால என்ன கேட்டான்னா இந்த அபச்சாரப்படும்படி ஏதோ ஒரு ஏற்பாடு பெருமாள் தான் பண்ணிருக்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ பண்ணிருக்க, இல்லை இவ மேல தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னா யாரு என்ன பண்ணாலுமே அவ மேல துவேஷங்கிறது வராது. சர்வேஸ்வபிங்கிற எல்லார்கிட்டையும், எல்லா ஜந்துக்கள் கிட்ட கூட, துஷ்ட ஜந்துக்கள்லாம் இருந்தா கூட அதுங்கிட்ட கூட கோபங்கள்லாம் வராது. துஷ்ட ஜந்துக்கள், துஷ்ட ஜனங்கள், இப்படி வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் இப்படி எத்தனை பேர் இருக்கா, எல்லார்கிட்டையுமே நிர்வைராக பகவத்கீதையில சொன்ன விஷயம். எப்பவுமே வசுதேவர் இருந்தார் இல்லையா, வசுதேவருக்கு கம்சன் கூட வேண்டாதவன் இல்லைங்கிற. அவர் வசுதேவர் பிடிச்சி சிறையில போட்டவன் வந்தான், வசுதேவருடைய குழந்தைகளை கொன்னவன் வந்தான், கிருஷ்ணனை கொல்றேன்னு துடிக்கிறவன் வந்தான். ஆனா அவர்கிட்ட கூட வசுதேவருக்கு ஒரு தேசம் அப்படிங்கிறது வரலையா. ஏன்னா ஹிருதயத்துல பகவான் இருக்கு அப்படின்னா ஏதோ பெருமாள் விட்ட வழி ஏதோ நடக்குது. அதனால சர்வேஸ்வபி நிர்வைராக, எந்த பிராணி இடத்துலையும் எந்த மனுஷர்கள்கிட்டையும் யார்கிட்டையும் கிடையாது. சர்வபூத சுகிருத் அப்படின்னு முன்னாடி சொன்ன விஷயம்தான் அது. எல்லார்கிட்டையும் சௌஹார்தம், நல்ல எண்ணமே இருக்கும். ஏன்னா நீ மனசுல இருக்கிறதுனுடைய ஒரு பலனாக அது.
சரணாகத சத்திய கிரகீத சாஸ்வத தர்மாக. அது மட்டும் இல்ல, எப்பவும் தர்மத்தை விட மாட்டார்கள். என்ன ஆனாலும் சரி, தர்மத்தை தவறி அதர்மத்துக்கு போகணும் அப்படின்னு மனசால கூட நினைக்க மாட்டார்கள். சாஸ்வத தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை கெட்டியா பிடிச்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே தர்மத்தை விட மாட்டார்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கிரகீத சாஸ்வத தர்மாகங்கிறதுக்கு பல அர்த்தம் சொல்றான் வியாக்கியானங்கள். எப்பொழுதுமே தர்மத்தை விடவே மாட்டார்கள். என்ன ஆனாலும் விபீஷணஸ்து தர்மாத்மான்னு சொன்ன மாதிரி விபீஷன் என்ன ஆனாலும் சரி தர்மத்தை விட மாட்டார். அவரை அப்படியே வரம் வாங்கியிருக்கார். பரம ஆபத்துக்கு போனா கூட தர்ம சிந்தையை விட மாட்டார், விஷ்ணு சிந்தையை விட மாட்டார். தபஸ் பண்ணி வரம் கேட்கச்ச கூட விஷ்ணு பக்தி வேணும் அப்படின்னு கேட்டவர். ராவண சபையில கூட விஷ்ணு பக்தியை எடுத்து சொன்னவர். அப்படிப்பட்டவர். அந்த மாதிரி இவர்கள்லாம் அதை விடமாட்டார்கள்னு ஒண்ணு, தர்மத்தை விடமாட்டார்கள். விபீஷன் என்ன வரம் கேட்டானா, எனக்கு என்ன ஆனாலும் அதர்மத்துல என் மனசு போகக்கூடாதுன்னு கேட்டான் அப்படின்னு. ரெண்டாவது அர்த்தம் சாஸ்வத தர்மா. சாஸ்வத தர்மம்னு பெருமாளுக்கு தான் பெயர். ஏன்னு கேட்டானா, அவன் தானே சித்த தர்மம். சாத்திய தர்மம் சித்த தர்மம்னு இருக்கும் இல்லையா? அப்ப சித்த தர்மம், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்லாம் சொல்றது. ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்றது. ராமன் தான் தர்மம், கிருஷ்ணன் தான் தர்மம். அதனால இந்த கிருஷ்ணங்கிற தர்மத்தை பற்றி கொண்டவர்கள், அதனால கிருஷ்ணனை பற்றி கொண்டவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இல்ல இன்னொரு அர்த்தம், கிரகீத சாஸ்வத தர்மாக, ஸ்திரமான தர்மம் அப்படின்னா என்ன கேட்டோம்னா, ஸ்வனிஷ்டா விஜானம் ஒண்ணு சொல்றார் சுவாமி தேசி. தன்னை பத்தி கரெக்டா தெரிஞ்சுக்க, நான் யார், நான் எம்பெருமானுக்கு தாசன் அப்படின்னு அந்த அந்த ஒரு எண்ணம் மாறாமல் இருக்கணும். இருந்தா அவன் சாஸ்திர தர்மத்தை பிடிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். நமக்கெல்லாம் தெரியும் நம்ம யாருன்னு கேட்டா எம்பெருமான் தாசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா என்ன ஆனாலும் இதுதான் பிரதானமா இருக்கணும். எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிறது தான் நீ யாருங்கிறதுக்கு ஒரே பதில், வேற பதில் கிடையாது அப்படிங்கிறது இருந்தானா கிரகீத சாஸ்திர தர்மா. அப்ப இவனுடைய பிரவൃத்தியெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வரும். நான் எம்பெருமானுக்கு தாசன், அதனால இதை செய்கிறேன் அப்படிங்கிற ரீதியில வரும். இன்னொரு அர்த்தம் சாஸ்வத அப்படின்னாலே பெருமான்னு ஒரு அர்த்தம் உண்டு. அமிர்தாஸ்வதஸ்தானுன்னு சாஸ்திரநாமத்தில் வரும், எப்பவுமே இருக்கிறவன். ஆக பெருமானுடைய தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னா பெருமானுக்கு பிரீதியான தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்னொரு அர்த்தம் சாஸ்வத தர்மாகனா பெருமாளுடைய தர்மம் அப்படின்னா என்ன கேட்டா, சரணாகத ரக்ஷணம், காருண்யம், இதெல்லாம் பெருமாளுடைய தர்மம். அதை இவா ஏத்துன்னு இருக்கான். இவாளும் பெருமாளை பார்த்து முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல வந்தது, பெருமாள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நாம இருக்கணுங்கிறதுக்காக. பெருமாளுக்கு காருண்யம் வாத்சல்யங்கள்லாம் இருந்ததுன்னா அப்ப அவனுடைய பக்தர்களும் அதே மாதிரி நம்மளும் காருண்யம் வாத்சல்யத்தோட இருக்கணும் அப்படின்னு இருக்காலும். அதனால பெருமாளுக்கு சாத்விகம் இருந்தா நமக்கும் சாத்விகம் இருக்கும். நம்ம வணங்குற தெய்வத்துக்கு என்ன இருக்கோ அதுதான் நமக்கும் இருக்கும். இப்போ பெருமாளுக்கு சத்துவகுணம் இருக்கவேதான் நமக்கு சத்துவகுணங்கள் அப்படிங்கிறது வர முடியும். பெருமாளுக்கு காருண்யம் வாத்சல்யம் இருக்கு அப்படின்னால்தான் நாங்களாம் கிருஷ்ண பக்தர்கள், கிருஷ்ணன் மாதிரின்னு சொல்லிப்பா. ஆகையினால சாஸ்வத தர்மா அப்படின்னா பெருமாளுடைய தர்மமானது காருண்யம் வாத்சல்யம் அந்த மாதிரியாக சரணாகத ரக்ஷணம் முதலானதெல்லாம், அதெல்லாம் இவாளுக்கு நல்லா இருக்கும். கிரகீத சாஸ்வத தர்மா, அந்த தர்மங்களையும் பற்றி கொண்டிருப்பார்கள். கத சங்காக, சங்கம்னா விஷய சங்கம், விஷய சம்பந்தம், மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடு, அதையெல்லாம் விட்டவர்கள் அப்படின்னு. இது முன்னாடியே வந்தது, விஷய ஈடுபாட்டை விட்டவர்கள் அப்படின்னு. அது பெருமாள் இவா மனசுல இருக்காங்கிறதுக்கு அடையாளமாக அதை நம்ம எடுத்துக்கலாம். பெருமாள் மனசுல இருந்தா மற்ற விஷயங்களை எல்லாம் விட்டு விடுவார்கள். தவ பக்தாக, கடைசியா யாந்தி துவாமேவ, துவாமேவ யாந்தி, உன்னையே அடைகிறார்கள், வேற யார்கிட்டையும் போக மாட்டார்கள், உன்னையே அடைகிறார்கள் உன்னுடைய பக்தர்கள். துர்லபம் இதரைஹி, மற்றவர்களுக்கெல்லாம் துர்லபம், மற்றவாள்லாம் பெருமாளை அடைய முடியாது. ஆனா பெருமாள் இவாளை கைவிடாமல் இருக்கிறபடினாலே இவர்கள் எம்பெருமானை அடைகிறார்கள் அப்படின்னு. எம்பெருமானாலே கைவிடப்படாமல் இருக்கிறபடினாலே அவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு குணத்திலையும் பெருமாள் கூட இருக்கான் அப்படிங்கிறது தெரிகிறது. அவளுடைய ஞான அனுஷ்டானங்கள்ல மாத்திரம் இல்லாமல் அவளுடைய நல்ல சுபாவங்கள்ல கூட, ஹிருதயத்துல பகவான் இருக்கவே தான் இந்த மாதிரி நல்ல சுபாவங்கள்லாம் வரும் அப்படிங்கிறபடினால அந்த நல்ல சுபாவங்களை பிரகடனப்படுத்திக் கொண்டு விஷய சங்கத்திலே ஈடுபாடுகளை எல்லாம் குறைத்து கொண்டு பெருமாளுடைய பக்தர்களாக
கடைசியில பெருமாளை அடைபவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் பெருமானால் கைவிடப்படாமல் எல்லா நிலையிலும் இருக்கிறார்கள். இது பக்தர்களுக்கு பெருமாள் பண்ணக்கூடிய ஒரு அனுகிரகம். போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி பெருமாள் அவர்களை எப்படிப்பட்ட பக்தர்கள், முன்னாடி சொன்னா முகச்சியோச்சா ஜியாவித அப்படிலாம் சொல்ற மாதிரி அப்படி கண்ணிலே பனி உருகும்படியாக நிற்கக்கூடியவர்கள், பயிர்கூச்சிலே நிற்கக்கூடியவர்கள், அவர்களை பெருமாள் கைவிட மாட்டான். அவர்களும் பெருமாளை கைவிடாமல் அதற்கான சொரூப சுபாவங்களோடு கூட கைங்கரியாதிகளோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லணும். அதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.